சரி நம்ம இப்போ கட் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து எப்படி கட் பண்றது தெரிஞ்சிருக்காது. நாங்க நிறைய டிப்ஸ்லாம் சொல்லுவோம். சாப்னா என்ன சொல்லு? சாப்னா ஆயில். இதுல இருக்க அந்த மேல இருக்கிற தோல் வந்துட்டு நம்ம இப்படி இப்படி எடுத்துடணும். நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு, அழகா இருக்குல்ல. அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. கட்டி பஞ்சு மிட்டாய் வாங்குறது, எடைக்கு போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோ சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வளவலன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். பார்க்க வந்து சின்னதாக தெரிஞ்சாலும் எங்களுக்கு வந்து இது பெருசு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இதோட ரேட் வந்துட்டு எப்படி ஆச்சுன்னா குழன்னு ஆகிடும். இதோட ரேட் வந்துட்டு 130க்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். நேற்று கோயிலுக்கு போயிருந்தோம். நேற்றுக்கு மயிலும் போயிருந்தோம் இல்லையா, அது போயிட்டு வரும்போது இதை வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் வந்து காயாக வாங்கலை, பழமாக தான் வாங்கினோம். இது நேற்றே கட் பண்ணியிருக்க வேண்டியது. அந்த பாட்டி எப்படி சொன்னாங்க தானே, நேற்றே கட் பண்ணுங்க, சரி இன்றைக்கே போய் கட் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. சரி நம்ம இப்போ கட் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து எப்படி கட் பண்ணுறது தெரிஞ்சிருக்காது. நாங்கள் நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்லுவோம். நான் புது புது ட்ரிக்ஸ்லாம் சொல்லுவோம்டா. நான் வந்து நிறைய ட்ரிக்ஸ்லாம் வந்து நான் யூடியூப் பார்த்து அப்புறம் கூகுள்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்களே என்ன பார்த்து ஞாபகம் உனக்கு தெரியாது, நீ வீடியோக்குள்ள போய் பாரு. ஓகே வாங்க பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஐ என்ன தாளுன்னு சொன்னேன். என்ன என்கிட்ட கேள்வி வச்சுனே நான் கூகுள் பார்த்து வச்சுக்கிறேன். கூகுள் பார்த்து வச்சுக்கிறேன் எதுக்கு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு வந்து நம்ம இந்த நைஃப்ல தான் கட் பண்ண போறோம். இந்த நைஃப்ல வந்து ரெண்டு சைடும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து அந்த சாப் இருக்குல்ல, இந்த நைஃப்ல தான் வெட்டணும். சரி சாப்னா அது என்ன பயப்படுற? சாப்னா என்ன சொல்லு? சாப்னா ஆயில். சாப்னா பிசு பிசுன்னு ஓட்டும் போது அது நான் கூகுள் பார்த்தேன், அதனால இல்ல எனக்கே தெரியாது. இப்படி தானே கட் பண்ணுவாங்க. எப்படி? நான் பார்த்த வீடியோல இப்படி தான் பண்ணுவாங்க. உன் கையில ஆயில் அப்ளை பண்ணிக்கோ. புடிது அப்படி புடி. ஐயோ தர்க்கரி கிட்ட கொடுத்தா இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். தர்க்கரி கிட்ட கொடுத்தா நீ இப்படி என்ன பண்ண கூடாது, கம்முது. ஐயோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பாதி கட் பண்ணியாச்சு गाइस. இன்னும் வந்துட்டு பாதி கட் பண்ணியாச்சுன்னு சொல்லணும். பாதி ஒரு பாதி கதவு நீ ஏண்டி நான் ஹெல்ப் பண்ணேன். ப்ரோ கை கிழிக்குது. இது முள்ளு இல்ல, இது கிழிக்கதா செய்யும். முள்ளு இல்ல, பலாமுள். பழம் தோல். ஐயோ வாவ், ஃபைனலா வந்து நம்ம பலாப்பழத்தை கட் பண்ணி போலாம். நான் ஹெல்ப் பண்ணனும். அது தூக்குடி கட் பண்ணு. மூஞ்சி நாடி பலா சோலை ஃபேன் போட்டுக்கலாமா? இது எப்படி எடுக்கணும்னா எனக்கே தெரியாது. நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறேன். எப்படி? ஏய் திருட்டு நாயே, கேட்டா தர போற பயம்டா லூசு. சைக்கோபேத்தலாம் கட்டினே. சம்டேஷா இருக்கு. நம்ம ரொம்ப படுத்துருச்சு. சென்டர்ல இப்ப கட் பண்ணனும்டி. இது எடுத்துட்டா தான் சீக்கிரம் வரும். இப்படியா? இப்படி இப்படி பண்ணனும்ல. இவர் ஏதோ வேலை காட்ட போறாரு தெரிஞ்சிச்சு. இல்ல நீ பண்ணா நான் கட்டாம சொல்றேன். பட் கத்தி ஷார்ப் பண்ணு. உன் புத்தியை ஃபர்ஸ்ட் ஷார்ப் பண்ணு, அதுக்கப்புறம் கத்திக்கிட்ட போவ. இப்படிதான் பண்ணாங்க, இப்படிதான் பண்ணாங்க. இதே நாங்களும் கட் பண்ணிட்டோம். அப்படியே கட் பண்ணி வந்து இப்படி கட் ஆயிடுச்சு என்ன பண்ணுவாங்க? அப்படி நான் ஜாலியாக ரெண்டாவது பண்ணாடிதான். இவ்வளோ கொண்டாட்டம் பார்த்தீங்களா? அதுனா சோலையா? போன டைம் வந்து மாமா சூப்பரா இது பண்ணாரு. ஃபைனலா நான் வச்சிட்டேன். அது நீ அதே மாதிரி ஃபுல்லா கட் பண்ணி எடுத்து. எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதுல இருக்க அந்த மேல இருக்க தோல் வந்துட்டு நம்ம இப்படி இப்படி எடுத்துடணும். இப்போ நான் கட் பண்ண சொன்னதுக்கு நானே கட் பண்ணிருக்கேன். ஏ ட்ரெஸ் கரை போச்சு. ஐயோ போச்சு தம்பி.
இதையும் வேற இது பண்ணுமா? இதுவா? இங்கே பாருங்க, நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக உரிச்சிருக்கேன். அழகாக இருக்குல்ல? யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த பழமாக இருந்தாலும் எந்த சாப்பாடாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். என்ன நான் எடுக்கிறதுக்குள்ள இப்படி வருது? இப்படி பாரு, இந்த அடியில் இருக்குதுல்ல, அது ஃபுல்லாக எடுத்து அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். நான் எடுத்தது ஒண்ணுதான், அதுவே இதுவாயிடுச்சு. இப்போ சொத்தையாயிடுச்சு. நம்ம நேத்தே கொஞ்சம் எடுத்துருந்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். நேற்று வெயில் ஃபர்ஸ்ட் ஒன்று செம்மையா வந்துருக்குது. அது சைடில் சரியா கட் பண்ண தெரியல சொல்லிட்டு டீசெண்டாக ஒத்துங்க போயிடு. இல்லை குமார், ஐயோ இதெல்லாம் நல்லாவே இல்லை. அம்மா பார்த்துக்கியா? ஏதா பிளட் வருது தெரியல கண்ணில். இல்லையா? கொஞ்சம் அதிகமாக ஒரு அப்போ தான் தெரியும் எனக்கு. அப்பா பிளாக் கான் ராங். போன சம்மருக்கு வந்துட்டு சச்சின் அவங்க அப்பா கட் பண்ணாங்க. சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்கல்ல, 2 நாள் வச்சுருந்து சாப்பிட்டோம். அதுவும் இதே மாதிரி தான். இல்லை அது பழம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஒரு வழியாக எல்லா பலாசோலையும் பிச்சு எடுத்தாச்சு கைஸ். இதில் வந்துட்டு மொத்தமாக ஒரு எத்தனை கிலோன்னெலாம் சொல்ல தெரில, இவ்வளோ பெரிய ஒரு குண்டா நிறையா வந்திருக்கு. இதுவே போதும் எங்களுக்கு 2 நாள் ஸ்நாக்ஸ்க்கு. அப்புறம் வந்து அந்த குழன்னு இருக்கிற பலாப்பழத்துலேருந்து அந்த கொட்டையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்குது. மே ஜூன் அப்படி தான் கிடைக்கும். சீசன் தான் கிடைக்கும். ரவுண்டாக இருக்கும், ரெட்டாக இருக்கும், முள்ளாக இருக்கும். நானே சொல்லிடுறேன். என்ன பழம் நீங்கள் தமிழை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சில பேர் வந்து ரம்பூட்டான்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து லிச்சி பழம்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல. எங்களுக்கு வந்து 2 பேருமே தெரியும், அதனால நாங்கள் எது கேட்டாலும் கொடுப்போம். ரம்பூட்டான் ஆல்ரெடி வந்துட்டு இது வந்து மதியம் வாங்கிட்டு வந்து இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிருக்கு. 4 கிலோ 100 rupees. ஆமாம், 4 கிலோ 100 ரூபாய். எனக்கு கேட்டோடனே ஷாக் ஆயிடுச்சு. போன வருஷம்லாம் வந்து ஆனால் வந்துட்டு இப்போ வந்திருக்கிறது எல்லாம் இவ்வளோ குட்டி குட்டியாக தான் இருக்குது. போன டைமுக்கு போன சம்மருக்கு வந்துட்டு நாங்கள் இங்கே வாங்கியிருந்தோம், கூட்டோட்டில் வாங்கியிருந்தோம். எப்படி இருக்கும்னா நுங்கு மாதிரி வந்து நுங்கு இல்லை, மூக்கு சளி பழம் மாதிரி இருக்கும். உண்மையாக அப்படி தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது நான் எங்கள் ஆயாவுக்கு வாங்கி போய் கொடுத்தப்ப இது ஏதோ முள்ளுமுள்ளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி கட் பண்ணி கொடுத்தேன். கட் பண்ணி கொடுத்தோடனே அவங்க சாப்பிட்டுன்னா சொல்கிறாங்க, இன்னும் இது பார்க்க மூக்கு சளி பழம் மாதிரி. எங்கள் சித்தியாக தான் சொன்னாங்க, மூக்கு சளி பழம் மாதிரி இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி. போன வருஷம் வந்து ஒரே ஒரு டைம் தான் சாப்பிட்டோம். அதுவும் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. இந்த டைம் வந்துருக்கிறது தான் நல்லா குட்டியாக இருக்குது. இது எடுத்துகிட்டு வராங்கல்ல, அதுக்கே வந்து காசு விலை வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். அதனால வந்துட்டு ஒன்றுனா காமிப்போம், நாங்கள் சாப்பிட்டுனே இருப்போம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, அழகாக இருக்குல்ல. இது டேஸ்ட் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிடலாம். அதான் எனக்கு பிடிக்கும். காலையில இருந்து ஒரு 10 பழத்துக்கு மேலே சாப்பிடுச்சு. ஒன்றா சாப்பிட்டாங்க, கம்மியாக கொடுத்துருக்கு. எடு அதை காமிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பழமாக இருக்கும்? குட்டி குட்டியாக இருக்கும், பர்பிள் கலரில். நாவப்பழம். நாவப்பழம் நாங்கள் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கோம். 1 கிலோ வந்து எவ்வளோ சொல்லுவோம்? 150 1 கிலோ. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து 4 கிலோவே வந்து 70 ரூபாய்க்கு வாங்குவோம். 1 கிலோ வந்து 150 தான். உப்பு போட்டுக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாவப்பழத்தோட சீட்ஸ் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, இந்த நாவப்பழம் வந்து நம்ம சாப்பிட்ட அப்படியே தூக்கி போடுறோம் இல்லையா, இந்த தூக்கி போடாமல் அப்படியே வச்சிருந்து வெயிலில் வந்து ஒரு 2 days 3 days அந்த மாதிரி நல்லா காய வச்சு நல்லா பவுடர் பண்ணுற அளவுக்கு காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அந்த பவுடர் வந்து 1 ஸ்பூன் வந்து பாலில் தினமும் கலந்து மார்னிங் நைட்டுக்கு வந்து குடித்தா சுகர் வந்து ரெடியூஸ் ஆகும். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் என்கிட்ட வந்து நிறைய புக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இது ஒரு நல்ல ஹேபிட்டாகவே வச்சுருந்துருப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஆள்லாம் வந்துட்டு படித்து முடித்தோடனே முட்டையாக கட்டி பஞ்சு மிட்டாய் வாங்குறது, இடைக்கு போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஈவன் ஒரு 10th படிக்கும்போது நான் யூஸ் பண்ண ரஃப் நோட் முதல் கொண்டு நான் வீட்டில் வச்சுருக்கேன். இது ஒன்று இருக்கா? இது நான் காலி ஆயிடுச்சு சொல்லிட்டு தான் நான் வீடியோவில் சொல்லலை. இதுவும் சாப்பிட போகிறோம். இன்னைக்கு என்ன யார் முகத்தில் முடிச்சோம்? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் இருக்கேன். நிறைய தர்பூசணிலாம் வந்து பெங்களூர் சைடு தான் நிறைய ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கும்போது நிறைய சாப்பிட்டுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரொம்ப பசிக்குது, இதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்குதுன்னா ஒன்று கூட இருக்காது. ஒரு ஜூஸாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. வெஜிடபிள்ஸ் வச்சு ஏதாவது மோமோஸ் அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா அதுவும் இருக்காது. கிச்சனில் போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. காசும் இருக்காது. ஆனால் காசு இருக்கிறப்ப எது வாங்குறோம், என்ன வாங்குறோம், எதுக்காக வாங்குறோன்னே தெரியாமல் வாங்கிடுவோம்.
எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே தானே இன்னைக்கு. மேபி நாளைக்கே கூட போஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் வந்துட்டு வீடியோஸ் நிறையா போட முடியும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து நாங்கள் 1 week 1 நாள் வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டெய்லி ரெகுலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் என்னுடைய புக் கலெக்ஷன் வீடியோ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வரும்னு தெரியல, இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. இதே போல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.